அகில மீடியா நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய காலை நேர தலைப்புச் செய்திகள். கார்முஸ் ஜலசந்தி வழியாக செல்லும் எண்ணெய் கப்பல்களுக்கு பாதுகாப்பை வழங்க அமெரிக்க கடற்படை கப்பல்களை அனுப்புமாறு ஈரானிய புரட்சிகர காவல்படையின் செய்தி தொடர்பாளர் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்பிற்கு சவால் விடுத்துள்ளதாக ஈரானிய அரசு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. தேவைப்பட்டால் கார்முஸ் ஜலசந்தி வழியாக செல்லும் எண்ணெய் கப்பல்களுக்கு அமெரிக்க கடற்படை பாதுகாப்பை வழங்க தொடங்கலாம் என்று டொனால்ட் ட்ரம்ப் கூறியிருந்தார். இதற்கிடையில் மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் மோதல் சூழ்நிலை காரணமாக கார்முஸ் ஜலசந்தி வழியாக கடல் போக்குவரத்து எரிசக்தி ஏற்றுமதி கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதாக வெளிநாட்டு தகவல்கள் குறிப்பிடுகின்றன. உலகின் மிக முக்கியமான எண்ணெய் கப்பல் பாதைகளில் ஒன்றான கார்முஸ் ஜலசந்தி தினமும் அதிக அளவு எண்ணெய் கொண்டு செல்லும் ஒரு முக்கிய கப்பல் பாதையாகும். மேலும் எந்த ஒரு பாதுகாப்பு கவலைகளும் உலகளாவிய எரிசக்தி சந்தைகளில் குறிப்பிடத்தக்க தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடும் என்று ஆய்வாளர்கள் கூறுகின்றனர். சனிக்கிழமை அமெரிக்காவும் இஸ்ரேலும் ஈரான் மீது கூட்டு தாக்குதல்களை நடத்தியதிலிருந்து குறைந்தது 9 கப்பல்கள் தாக்கப்பட்டுள்ளன. மூலோபாய நீர்வழியை கடந்து செல்ல வேண்டாம் என்று புரட்சிகர காவல்படை கப்பல்களுக்கு உத்தரவிட்டுள்ளது. உலகின் மிக முக்கியமான எண்ணெய் கப்பல் பாதைகளில் ஒன்றான கார்முஸ் ஜலசந்தியில் உள்ள பாதுகாப்பு கவலைகள் உலக எரிசக்தி சந்தைகளில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தி வருகின்றன. சவுதி அரேபியாவின் சைபா எண்ணெய் வயலை நோக்கி ஏவப்பட்ட ஆளில்லா வானூர்தி ஒன்று சுட்டு வீழ்த்தியதாக சவுதி பாதுகாப்பு அமைச்சு தெரிவித்துள்ளது. சவுதி அரேபியாவின் சைபா எண்ணெய் வயலை நோக்கி வந்த 6 ஆளில்லா வானூர்தி மற்றும் வான்படை தளம் ஒன்றை நோக்கி ஏவப்பட்டதாக கூறப்படுகின்றது. இந்நிலையில் பாலிஸ்டிக் ஏவுகணையை தமது வான் பாதுகாப்பு படை வெற்றிகரமாக சுட்டு வீழ்த்தியதாக சவுதி பாதுகாப்பு அமைச்சு தெரிவித்துள்ளது. ஈரானுக்கு எதிரான தாக்குதல்களுக்கிடையே அமெரிக்க குண்டுவீச்சு விமானங்கள் பிரித்தானிய விமானப்படை தளத்திற்கு வருகை தந்துள்ளன. பிரித்தானிய தளங்களில் இருந்து ஈரானிய ஏவுகணை தளங்களுக்கு எதிராக அமெரிக்காவின் தற்காப்பு நடவடிக்கைக்காக பிரதமர் கெய்ர் ஸ்டார்மர் ஒப்புதல் அளித்தார். அத்துடன் வரும் நாட்களில் விமானங்கள் தளத்தில் எதிர்பார்க்கப்படுவதாகவும் பிரித்தானியா அவற்றை ஏற்றுக்கொள்ள தயாராக இருப்பதாகவும் மேற்கத்திய அதிகாரிகள் புதன்கிழமை அன்று உறுதிப்படுத்தினர். அதனைத் தொடர்ந்து 3 அமெரிக்க விமானப்படை B-1 லான்சர் குண்டுவீச்சு விமானங்கள் நேற்று பிரித்தானியாவின் உள்ள RAF ஏர்போர்ட்டில் தரையிறங்கின. அவற்றில் ராக்வெல் B-1 லான்சரின் குண்டுவீச்சு விமானம் சிம்பனி ஆஃப் டிஸ்ட்ரக்ஷன் என்ற பெயரை கொண்டிருந்தது. இது விமானத்தின் உடற்பகுதியில் கலைப்படைப்புடன் வரையப்பட்டது. மற்றொரு விமானம் ஆலன் வித் அண்ட் ஆட்டிடியூட் என்ற புனைப்பெயரை கொண்டிருந்தது. 146 அடி நீளமுள்ள இந்த நீண்ட தூர மூலோபாய விமானங்கள் 24 குரூஸ் ஏவுகணைகளை சுமந்து செல்லும் திறன் கொண்டவை. அவை அமெரிக்க ஆயுத களஞ்சியத்தில் மிகவும் சக்தி வாய்ந்த வழக்கமான குண்டுவீச்சு விமானங்களில் ஒன்று. அதேபோல் 4வது B-1 விமானமும் RAF ஏர்போர்ட்டை வந்தடைந்தது. இந்த மூலப்பாய குண்டுவீச்சு விமானங்கள் ஒவ்வொன்றும் $2 பில்லியன் வரை செலவாகும். போயிங் நிறுவனத்தின் கூற்றுப்படி அளவு 86 டன் எடை கொண்டவை மற்றும் அமெரிக்க விமானப்படையில் மிகவும் வேகமான குண்டுவீச்சு விமானங்கள் மணிக்கு 900 மைல் வேகத்துக்கு மேல் பறக்கின்றன. இதற்கிடையில் வெள்ளிக்கிழமை இரவு தளத்தில் ஒரு C-5 சூப்பர் கேலக்சி சரக்கு விமானமும் படம் பிடிக்கப்பட்டது. வளைகுடா நாடுகளில் இப்போது வீசும் காற்று வழக்கமான பாலைவன மணல் காற்றல்ல. அது அமெரிக்காவின் மேலாதிக்கத்தை வேரோடு சாய்க்க துடிக்கும் மாற்றத்திற்கான சூறாவளி. ஈரானுடனான போர் சூழலில் இதுவரை அமெரிக்காவின் நிழல் நாடுகளாக கருதப்பட்ட சவுதி அரேபியா, குவைத், UAE மற்றும் கத்தார் ஆகிய நாடுகள் எடுத்து வரும் அதிரடி முடிவுகள் உலக அரசியலில் ஒரு புதிய சகாப்தத்தின் தொடக்கத்தை உணர்த்துகின்றன. பல தசாப்தங்களாக மத்திய கிழக்கில் அமெரிக்காவின் கை ஓங்கியிருந்த முக்கிய காரணம் அங்குள்ள நாடுகளின் முதலீடுகளும் கச்சா எண்ணெய் வர்த்தகமும் தான். ஆனால் இப்போது நிலைமை தலைகீழ். ஈரானுடனான போரினால் ஏற்படும் பொருளாதார சுமையை குறைக்க அமெரிக்காவுடனான ஒப்பந்தங்களில் இருந்து விலகவும் அங்கு செய்யவிருக்கும் $1 பில்லியன் முதலீடுகளை ரத்து செய்யவும் குவைத் மற்றும் சவுதி அரேபியா ஆலோசித்து வருகின்றன. அமெரிக்காவின் நீண்டகால நண்பன் என்ற பிம்பத்தை உடைத்துக் கொண்டு குவைத் வெளியேற தயாராகிவிட்டது. இனி உங்கள் பேச்சுக்கு தலையாட்ட முடியாது என தெரிவித்து தனது ஆதரவை மெல்ல மெல்ல திரும்ப பெற்று வருகிறது சவுதி அரேபியா. அமெரிக்காவால் எங்களுக்கு என்ன லாபம் என பகிரங்கமாகவே
UAE கேள்வி எழுப்ப தொடங்கிவிட்டது. வரும் ஒரு வார கால போரில் பல தசாப்தங்களாக அமெரிக்கா கட்டிக்காத்த செல்வாக்கை ஈரான் சிதைத்துவிட்டது. அமெரிக்காவின் பாதுகாப்பு வலயத்துக்குள் இருந்தால் தங்களுக்கு ஆபத்து தான் என வளைகுடா நாடுகள் உணரத் தொடங்கியதே ஈரானின் மிகப்பெரிய ராஜதந்திர வெற்றியாக பார்க்கப்படுகிறது. யானைக்கும் அடிசருக்கும் என்பார்கள். இன்று அமெரிக்கா எனும் யானை மத்திய கிழக்கு எனும் சக்தியில் கால் தடுமாறி நிற்கின்றது. இதுவரை அமெரிக்காவை அண்ணாந்து பார்த்த நாடுகள் இன்று சம பலத்துடன் கண்ணீராக பார்த்து கேள்வி கேட்க தொடங்கிவிட்டன. வளைகுடா நாடுகளின் இந்த திடீர் விலகல் அமெரிக்காவிற்கு வரும் அரசியல் பின்னடைவு மட்டுமல்ல, அது அந்நாட்டின் முதுகெலும்பை உடைக்கும் பொருளாதார இடியாகும். அமெரிக்காவின் கருவூல பத்திரங்களில் அரபு நாடுகள் முதலீடு செய்துள்ள பில்லியன் கணக்கான டாலர்கள் திடீரென திரும்ப பெறப்பட்டால் டாலரின் மதிப்பு சர்வதேச சந்தையில் அதில் பாதாளத்திற்கு செல்லும். ஏற்கனவே பணவீக்கத்தால் தத்தளிக்கும் அமெரிக்கர்களுக்கு எண்ணெய் இறக்குமதி செலவு அதிகரிப்பது வெந்த மண்ணில் வேல் பாய்ச்சுவது போல அமையும். மத்திய கிழக்கில் தொடங்கிய போரின் ஒரு வாரத்திற்குள் பிரான்ஸ் எரிபொருள் நிலையங்களில் பெட்ரோல் விலை சராசரியாக 10 சென்ட் உயர்ந்துள்ளது. அதே நேரத்தில் டீசல் விலை 26 சென்ட் வரை அதிகரித்துள்ளது. இதனால் SP95 E10 பெட்ரோல் பயன்படுத்தும் ஒரு சிறிய காரில் 50 லிட்டர் எரிபொருள் நிரப்பினால் சுமார் 5 யூரோ கூடுதல் செலவாகும். டீசலின் விலை உயர்வு இதைவிட அதிகமாக உள்ளது. பிரான்சில் அதிகமாக பயன்படுத்தப்படும் SP95 E10 பெட்ரோல் மற்றும் மார்ச் 6 வெள்ளிக்கிழமை நிலவரப்படி 1 லிட்டருக்கு சராசரியாக 1.82 யூரோவுக்கு விற்கப்படுகிறது. இது ஒரு வாரத்திற்கு முன்பு பிப்ரவரி 27 அன்று 1.72 யூரோக்களாக இருந்தது. அதாவது சுமார் 6% உயர்வு. இந்த உயர்வு இஸ்ரேல் மற்றும் அமெரிக்கா ஈரானுக்கு எதிராக நடத்திய முதல் தாக்குதல்களுக்கு முன்பான நாளுடன் ஒப்பிடும் போது ஏற்பட்டது. டீசல் விலை இன்னும் அதிகமாக உயர்ந்துள்ளது. அது ஒரு லிட்டருக்கு சராசரியாக 1.98 யூரோ ஆக உள்ளது. பிப்ரவரி 27 அன்று அது சுமார் 1.72 யூரோக்களாக இருந்தது. அதாவது 26 சென்ட் உயர்வு. அதே நேரத்தில் SP98 பெட்ரோல் ஒரு லிட்டருக்கு 1.92 யூரோவாக உள்ளது. இது பிப்ரவரி 27 விட 10 சென்ட் அதிகம் எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. உக்ரைனின் பல்வேறு முக்கிய நகரங்களில் மீது ரஷ்யா நடத்திய தாக்குதல்களில் 9 பேர் உயிரிழந்துள்ளனர். உக்ரைனின் இரண்டாவது மிகப்பெரிய நகரமான கார்கிவ் உள்ளிட்ட பகுதிகள் மீது கடந்த நள்ளிரவு ரஷ்யா ஏவுகணைகள் மற்றும் ட்ரோன்கள் மூலம் தாக்குதல் நடத்தியுள்ளது. இந்த தாக்குதல்களில் அங்குள்ள ஏராளமான குடியிருப்பு கட்டிடங்கள் இடிந்து தரைமட்டமாகின. மேலும் கட்டிட இடிபாடுகளுக்குள் சிக்கியவர்களை மீட்கும் பணிகள் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றன. இந்நிலையில் 29 ஏவுகணைகள் மற்றும் 480 ட்ரோன்கள் மூலம் நடத்தப்பட்ட இந்த தாக்குதல்களில் 9 பேர் உயிரிழந்ததாகவும் குழந்தைகள் உட்பட ஏராளமோர் படுகாயமடைந்துள்ளதாகவும் உக்ரைன் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். துபாய் செல்லும் மற்றும் அங்கிருந்து புறப்படும் அனைத்து விமான சேவைகளும் மறு அறிவிப்பு வரும் வரை நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளன. இந்த நிலையில் தயவு செய்து விமான நிலையத்திற்கு செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தல் விடுக்கப்பட்டுள்ளது. எங்கள் வாடிக்கையாளர்களின் புரிதலுக்கும் பொறுமைக்கும் நன்றி தெரிவிப்பதாக எமிரேட்ஸ் தெரிவித்துள்ளது. அதே நேரம் துபாய் முழுவதும் உள்ள அனைத்து நகர சோதனை மையங்களும் மறு அறிவிப்பு வரும் வரை மூடப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. இந்த அறிவிப்பானது துபாய் விமான நிலையத்தை இலக்கு வைத்து ஈரான் ஏவுகணை தாக்குதலை நடத்தியதிலிருந்து வெளியாகியுள்ளது. மேற்கு ஆப்பிரிக்க நாடான நைஜீரியாவில் ஒரே நாளில் பெண்கள் மற்றும் குழந்தைகள் உட்பட 300 பேர் தீவிரவாதிகளால் கடத்தப்பட்டுள்ளனர். நைஜீரியாவின் போர்னோ மாநிலத்தில் உள்ள பகுதியில் நேற்று தீவிரவாதிகள் தாக்குதல் நடத்தி பெண்கள் குழந்தைகள் உட்பட 300க்கும் அதிகமான மக்களை கடத்தி சென்றதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த சில நாட்களுக்கு முன்பு நைஜீரியாவை மையமாக கொண்டு செயல்படும் போகோ ஹராம் பயங்கரவாதிகளின் 3 தளபதிகள் அரசு படைகளால் கொல்லப்பட்டனர். இதனால் பழி தீர்க்கும் நடவடிக்கையாக அப்பகுதி வாசிகள் கடத்தப்பட்டிருக்கலாம் என சந்தேகிக்கப்படுகின்றது. இருப்பினும் இந்த கடத்தலுக்கு எந்த ஒரு அமைப்பும் இதுவரை பொறுப்பேற்கவில்லை என கூறப்படுகின்றது. ஈரானை தாக்க பாகிஸ்தான் தனது ராணுவ தளங்களை அமெரிக்காவுக்கு வழங்கப்பட்டுள்ளதாகவும் அங்கிருந்து அமெரிக்கா ஈரானை தாக்கியதாகவும் திடுக்கிட வைக்கும் தகவல் வெளியாகியுள்ளது. அமெரிக்காவுடன் பாகிஸ்தான் நெருக்கமாக செயல்பட்டு வரும் நிலையில் தனது சுய லாபத்துக்காக அந்த நாடு ஈரானின் முதுகில் குத்தியுள்ளது. ஈரான் மீது அமெரிக்காவும் இஸ்ரேலும் போரை தொடங்கியுள்ளன. இரு நாடுகளும் ஈரான் மீது ஏவுகணைகள் ட்ரோன்களை அனுப்பி தாக்குதல் நடத்தி வருகிறது. இந்த தாக்குதலுக்கு ஈரானின் அண்டை நாடாக உள்ள பாகிஸ்தானும் உதவி செய்துள்ளதாக புதிய தகவல் வெளியாகியுள்ளது. அதாவது அண்டை நாடு என்று கூற பாராமல் ஈரானின் முதுகில் குத்திய பாகிஸ்தான்
பாகிஸ்தானும் ஈரானும் எல்லைகளை பகிர்ந்து கொள்கின்றன. இதனால் இரு நாடுகளிடையே நல்லுறவு என்பது அவசியம். ஆனால் பாகிஸ்தானை அதனை மறந்து ஈரானை தாக்க அமெரிக்காவுக்கு உதவி செய்துள்ளது. ஈரான் மீது தாக்குதல் நடத்த அமெரிக்கா தனது ராணுவ தளத்தை வழங்கியுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. இங்கிருந்து அமெரிக்கா ஈரானை ட்ரோன்கள் மூலமாக தாக்கியுள்ளது. இதனை இன்டர்நேஷனல் பிசினஸ் டைம்ஸ் செய்தி நிறுவனம் உறுதி செய்துள்ளது. வெளியிடப்பட்ட அந்த செய்தியில் இன்னும் சில முக்கிய விஷயங்கள் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதன்படி கடந்த ஆண்டு ஈரானின் அணுசக்தி நிலையங்களை குறிவைத்து அமெரிக்கா தாக்கியது. அப்போதும் அமெரிக்காவுடன் பாகிஸ்தான் நெருக்கமாக செயல்பட்டு வந்துள்ளது. மேலும் அமெரிக்காவுக்கு சில உளவு தகவல்களை பாகிஸ்தான் பகிர்ந்து கொண்டதாகவும் கூறப்படுகிறது. ஈரான் தன் முன் சரணடையும் வரை தாக்குதல் தொடரும் என டொனால்ட் ட்ரம்ப் கூறிய நிலையில் ஈரான் அதிபர் அதற்கு தக்க பதிலடி கொடுத்திருந்தார். அதாவது ஒருபோதும் தாங்கள் சரணடைய மாட்டோம் என்று அமெரிக்காவுக்கு ஈரான் நேரடியாக தக்க பதிலடி கொடுத்திருந்தது. இந்நிலையில்தான் தற்போது ஈரான் அதிபரின் முடிவு உலக நாடுகளை திகைக்க வைத்துள்ளது. அரபு நாடுகள் மீது இனி தாக்குதல் நடத்தப்படாது என ஈரான் அதிபர் அறிவித்துள்ளது உலக நாடுகளிடையே கவனத்தை ஈர்த்துள்ளது. இதன் காரணமாக மத்திய கிழக்கு பகுதியில் போர் பதற்றம் குறைய வாய்ப்புள்ளதாக கூறப்படுகிறது. இந்த அறிவிப்பு ஈரான் அதிபரின் உளப்பூர்வமானதா அல்லது மிரட்டலின் காரணமாக வெளியானதா என்ற சந்தேகம் தற்போது எழுந்துள்ளது. அதேவேளை அண்டை நாடுகள் மீது ஏவுகணை மற்றும் ட்ரோன் தாக்குதல்கள் இனி நடத்தப்படாது என்றும், ஆனால் எங்கள் நாடுகள் மீது தாக்குதல் நடத்தினால் அந்த நாடுகள் மீது தாக்குதல் நடத்துவோம் என்றும் ஈரான் அதிபர் தெரிவித்துள்ளார். இஸ்ரேலின் ஜெருசலேம் நகரின் வான்பரப்பில் ஏவுகணைகள் சீறி பாய்வதும் அவை நடுவானில் இடைமறித்து அளிக்கப்படுவதும் நேற்று ஒரு பயங்கரமான காட்சியாக மாறியுள்ளது. கடந்த சில மணித்தியாலங்களாகவே இஸ்ரேலில் ஈரானின் ஏவுகணைகள் சீறி பாய்ந்து வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. நேற்று மாலையில் இருந்து ஈரானில் இருந்து ஏவப்பட்ட ஏவுகணைகள் ஜெருசலேம் நகரை நோக்கிய போது இஸ்ரேலின் வான் பாதுகாப்பு அமைப்புகள் மற்றும் கிளஸ்டர் ஏவுகணைகளை தடுக்கும் சிறப்பு அமைப்புகள் அவற்றை இடைமறித்தன. இதனால் ஜெருசலேம் வானம் பிரகாசமாக தீப்பந்துகளால் நிறைந்திருந்ததும் குறிப்பிடத்தக்கது. ஈரான் ஏவிய சில ஏவுகணைகள் காற்றில் வெடித்த பல சிறிய குண்டுகளாக இஸ்ரேலை நோக்கி சிதறி வெடித்ததாக கூறப்படுகிறது. இது பொதுமக்களுக்கு பெரும் ஆபத்தை ஏற்படுத்தியுள்ளது. இந்த தாக்குதலினால் இஸ்ரேலில் பல பேர் காயமடைந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. ஜெருசலேம் முழுவதும் இடைவிடாத அபாய சங்குகள் ஒலித்து வருகின்றன. மக்கள் அனைவரும் பதுங்குகுழிகளுக்குள் இருக்கின்றனர். ஏவுகணைகள் இடைமறிக்கப்பட்ட போதும் அதன் சிறிய பாகங்கள் விழுந்ததில் ஜெருசலேமின் கிழக்கு பகுதியில் உள்ள ஒரு கட்டிடம் சேதமடைந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. அமெரிக்க துருப்புக்கள், கப்பல்கள் மற்றும் விமானங்களின் இருப்பிடங்கள் மற்றும் நகர்வுகள் குறித்து ரஷ்யா ஈரானுக்கு உளவு தகவல்களை வழங்கி வருவதாக ஆதரவைக்கும் தகவல் வெளியாகியுள்ளது. இது இஸ்ரேலுக்கு ஆதரவாக ஈரானுக்கு எதிராக அமெரிக்கா தாக்குதல் முன்னெடுத்து வரும் நிலையில் ரஷ்யாவும் போரில் ஈடுபட்டு வருவதற்கான முதல் அறிகுறி என கூறப்படுகிறது. ரஷ்யா ஈரானுடன் பகிர்ந்து கொண்ட முதன்மையான தகவல்களில் பெரும்பாலானவை ரஷ்யாவின் அதிநவீன மேல்நிலை செயற்கைக்கோள்களின் படங்கள் என்றே கூறப்படுகிறது. ஈரானிய தாக்குதல்களில் ஏதேனும் ஒன்று ரஷ்யாவின் உளவுத்துறை தாக்குதலுடன் தொடர்புடையதா என்பதும் உறுதி செய்யப்படவில்லை. அமெரிக்க துருப்புகள் தங்கியிருந்த இடங்களை பல ஈரானிய ட்ரோன்கள் துல்லியமாக தாக்கி அளித்தன. இதனிடையே ஈரானுக்கு நிதியுதவி, உதிரி பாகங்கள் மற்றும் ஏவுகணை பாகங்களை வழங்க சீனா தயாராகி வருவதாகவும் உளவுத்துறை தகவல் கிடைத்துள்ளது. இருப்பினும் இதுவரை சீனா தலையிட இல்லை என்றும் தகவல் கசிந்துள்ளது. ஈரானிய எண்ணெயை பெரிதும் நம்பியுள்ள சீனா கார்முஸ் நீர்நிலை வழியாக கப்பல்கள் பாதுகாப்பாக செல்ல அனுமதிக்க ஈரானுக்கு அழுத்தம் கொடுத்து வருவதாகவும் கூறப்படுகிறது. போர் மிக விரைவில் முடிவுக்கு வர வேண்டுமென்றே சீனா எதிர்பார்ப்பதாகவும் இதனாலே ஆதரவளிப்பதாக கூறப்படுகிறது. ஈரானுடன் போரில் ரஷ்யாவும் சீனாவும் உண்மையில் ஒரு பொருட்டே அல்ல என்று பாதுகாப்பு செயலாளர் குறிப்பிட்டுள்ளார். ஏவுகணை மற்றும் ட்ரோன் தொழில்நுட்பத்தில் ரஷ்யாவும் ஈரானும் குறைந்தது கடந்த 3 ஆண்டுகளாக ஒத்துழைத்து வருகின்றன. உக்ரைனுக்கு எதிராக பயன்படுத்த ரஷ்யாவுக்கு சாகெட் ட்ரோன்கள் மற்றும் குறுகிய தூர பாலிஸ்டிக் ஏவுகணைகளை ஈரான் வழங்குகின்றது. அதுபோல இந்த போரிலும் ரஷ்யா ஈரானுக்கு ஆதரவாக இருப்பதாக கூறப்படுகிறது. இத்துடன் அகில மீடியாவின் இன்றைய காலை நேர தலைப்புச் செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள அகில மீடியா ஊடகத்துடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.